இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களாய் ஆவிக்குரிய கிறிஸ்துவின் அஸ்திபாரத்துக்குரிய பல விஷயங்களை இங்கே பேசி கொண்டிருக்கிறேன். வந்தவங்க அதை கொஞ்சம் அட்டன் பண்ணிங்க. இப்போ சிலர் வரலன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சம்ரைஸ், ஏன்னா எப்போவுமே அதை லேசாக அவங்களை ஞாபகப்படுத்திட்டு போனோம். முதலாவது அது யோவான் 10:27-28 என் ஆடுகள் ஏன் சத்தம்தான் கேட்கணும், எனக்கு பின்னால் தான் வரணும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் மாதிரி. சப்போர்ட்டிவ் வசனெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய விஷயம் பைபிளில் இருக்குது. எபிரேயர் 1:1 சொல்லுதில்ல, பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் தீர்க்கதரிசிகள் மூலம் நம்முடைய முற்பிதாக்கள் அல்லது யூதருடைய முற்பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் அப்போ இயேசுவின் மூலம் திருவிழம் பற்றின சுவிசேஷம். மற்ற யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில், அந்த வார்த்தை முக்கியம், உங்களுக்கு அந்த தெளிவு வேணும். ஏன்னா இந்த நாட்களில் பெரிய கன்ஃபியூஷன், சபை கன்ஃபியூஷனில் இருக்க, கிறிஸ்துவின் வல்லமை அதிகாரம் கிருபை ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால தான் அதை உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். அப்போது யூதரில் பேசினார் என் உபதேசத்தில். மோசேயின் உபதேசம் பேசலை, பழைய ஏற்பாட்டு உபதேசம் ஒன்றும் பேசலை. அதில் உங்களுக்கு தெரியும், ஏன் உபதேசத்தில் இருப்பீங்களா, அப்போ தான் நீங்கள் என்னுடைய சீசர்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுவார் சத்தியம், நான் சொன்ன சத்தியம். சரியா? இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும், வேறு ஒரு சத்தியமாக விடுதலை ஆக்காது. இதுதான் அடிப்படை. அப்போ இயேசு சொன்னது செஞ்சது. அவருடைய அப்போஸ்தலனுக்கும் அதுதான் சொன்னார், நான் கட்டளையிட்டவில்லை, நீ கைக்கொள்ளும்படி தான் உபதேசம் பண்ணணும். மோசேயும் தாவீதும் சொன்னதும் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணக்கூடாது. அது மற்ற 28 கடைசி வசனத்தில் இருக்குது. சரி, அதனால தான் நீங்கள் எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திவாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்கு. இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது நமக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தில் இருந்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா இது பாஸ்டர்மார் ஊழியக்காரில் அங்கே பேசுவோம், அது 2வது விஷயம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னதை புஸ்தகமாக எழுதி பதிச்சு உங்கள் எல்லா கையிலையும் தந்தாச்சு. அதுக்கு அது ஒரு ஊழியமாக ஆண்டவர் செஞ்சு பிடிச்சிருக்கார். அதனால் மற்ற சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்க பகுதி தான் நீங்கள் முழுமையாய் வாசித்து ஆராய்ந்து விட்டு இதற்கு பொருத்தமான, இதற்கு இசைவான பகுதிகள் கடந்த காலத்தில் பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் கடந்து வந்த சூழலெல்லாம் இருக்கும். அந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். அது இதுக்கு எதிராக போகக்கூடாது, முரண்பாடாய் போகக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதுதான் பிரச்சனை. ஏன்னா அஸ்திபாரம் உடஞ்சி போச்சுப்போம். இப்போ யாக்கோபு, ஆபிரகாமு, தாவீது அஸ்திபாரம் போட்டுவிட்டு இயேசுவை கூப்பிட்டா எப்படி வருவார் சொல்லுங்கள்? இயேசுவின் அஸ்திபாரத்திலிருந்து கூப்பிட்டா அவர், அதான் பிரச்சனை. சரி, இது முதலாவது நீங்கள் மனசிலே கொள்ள வேண்டியதான காரியம். 2வது இயேசுவின் சுவிசேஷம் என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள், பரலோகம், பரம்னா மேலே. யோவான் 14:2-3 என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம் இல்லைன்னா சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் அங்கே ஆயத்தம் பண்ணுவேன். பூலோகம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு பூலோக ஆசீர்வாத வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அது வாம 28:1-14. அப்புறம் அவர்கள் விக்கிரகாராதனை செய்து கர்த்தரை பரிச்சு எல்லாம் பார்த்ததுனால எல்லா வாக்குத்தத்தங்களையும் ரத்து பண்ணிவிட்டு மற்ற ஏசாயா 65:17 இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை, இதெல்லாம் டெர்மினேட் பண்ணியாச்சு. இயேசு பரலோகம் என்று சொல்லி புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புதிய செய்தி, புதிய உடன்படிக்கை. சரி, அப்போ பரலோகத்தில் மனசை வைக்கணும், அதுதான் பிரச்சனை. நீங்கள் மற்ற 6:20-21 உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பரலோகத்திலே சேர்த்து வைங்க. மனசு பரலோகத்தில் இருக்க வேண்டும். அது கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிற மேலானவளை தேடுங்கள், பூமிக்குரியவளை அல்ல. இப்படி மனசு அங்கே வச்சாதான் பரலோகத்திலிருந்து பரலோக ஆவி வரும். லூக்கா 24:49 உன்னதங்களத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை காத்துருங்க. உன்னதம்னா பரலோகம், பரலோகத்திலிருந்து வருகிற ஆவி. 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம்.
அப்போது நம்முடைய மனசை பரலோகத்தில் வச்சா, பரலோகத்துக்கு தேவனிடத்தில் வச்சா மட்டும்தான் அந்த பரலோகத்தில் உள்ள ஆவி நமக்கு வரும். இல்லைன்னா உலகத்தில் மனசை வச்சா உலகத்தின் அதிபதி பிசாசு. அது லூக்கா 4:5 சொல்லுறான், இந்த உலகம் என்கிட்ட இருக்குது, எனக்கு இஷ்டமானவனை கொடுப்பேன் என்று சொல்லுகிற செய்தி இருக்குது. 2 கொரிந்தியர் 4:4 இப்பிரபஞ்சத்தின் தேவன் கிறிஸ்தவர்களையும் பைபிளெல்லாம் இருந்த பிறவும் மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன். இயேசு சொல்லுகிறார், அவன் தான் உலகத்தின் அதிபதி. யோவான் 14:30. சரி, 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஐடியா கிடச்சிட்டா? உலகத்தை ஆட்சி செய்த தெய்வம் இல்லை, பிசாசு. காரணம் அவன் தெய்வ சித்தம் செய்யலை, மனுஷன் அப்படி போனனால சூழ்நிலை. சரி, ஆகவே மனசை உலகத்தில் வச்சா பிசாசு வருவான், பரலோகத்தில் வச்சா பரலோக தேவ ஆவி வரும். இது அடுத்த இஷ்யூ. அப்போ அந்த ஆவியினாலே நடத்தப்படுவோம். வழிபாடுகள், கிருபைகள், வரங்கள், அதிகாரங்கள், பரலோக அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ இயேசுவின் வார்த்தை. சாமுவேல் வேறு ஒரு வார்த்தையை நீங்கள் வச்சுட்டு ஜெயிக்க முடியாது. இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் சுவிசேஷம். அப்போ தான் ஆண்டவர் நமக்காக செயலாற்ற முடியும். அதுதான் அதுக்கு அடிப்படை. இதை உங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய பிசாசு தந்திரமாக சபைக்குள்ளே வேறு வழியில் வந்துட்டான், பைபிளை வச்சே வந்துட்டான். நீங்கள் ஏமாந்துடப்படாது. சரி, அடுத்தது என்ன பார்த்தோன்னா, தேவன் தேவ சாயலில் படைத்தார். பிறகு அவங்க பாவம் செஞ்சதுனால அந்த சாயலை இழந்தாங்க. ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகும்போது வேதனையை பெருக பண்ணுவேன், ஏன்னா இனி உனக்கு வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது. முதல்ல சொன்னது வேறு. இந்த பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், குறுக்கு முள்ளெல்லாம் முளைக்கும், பலன் கொடுக்காது. உயிரோடு இருக்கிறனாலெல்லாம் வருத்தத்தோடு வாழணும். பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி. மண்ணில் தடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சாப உலகத்தில் சாப வாழ்க்கை. இப்போ சாத்தானுடைய ஆட்சி வேறு. நாம் வாழ்ந்துட்டு இருக்க உலகம் இப்படிப்பட்டது. இதுதான் மனசில் வைக்கணும். இங்கே தேவன் ஆட்சி செய்யார், ஆசீர்வாதமாக்கணும். ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படலை, எல்லாரும் பாதி வயசில் செத்தாவ, அவ்வளவுதான். அது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் சாபந்தான். அது நம்ம வசனத்தில் பார்த்துருக்கோம். ஆவியின் முதற் புலன்களை பெற்ற நாமும் கூட சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து தவிக்கிறோம். அல்ல இல்லையா? நமக்கும் ஆண்டவரை போல மாறணும். இங்கே நமக்கும் ஊழியக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, சோக்கேடு வருது, சாவு வருது, எல்லோரும் பிரயாசத்தில் தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்று சொல்லணும், இந்த சரீரம் சபிக்கப்பட்டது, அது தேவ சாபத்தில் இருக்கிறதுனால இதில் பூரணமான விடுதலை நம்ம அனுபவிக்க முடியாது. அதனால தான் அது 1 கொரிந்தியர் 15 அழிவுக்குரிய இது அழியாமை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு தெளிவாய் சொல்லி இருக்கிறது. அப்போ இது சாபத்தில் இருக்கிறது. அப்போ தேவனால் சபிக்கப்பட்ட அனைத்திலும் சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது. அதுதான் அதுக்கு அடிப்படை. எதெல்லாம் தேவன் சபிச்சாரோ அந்த இடத்துல சாத்தானுடைய அதிகாரம் இருக்கிறது. அதுதான் அந்த ஆவிக்குரிய அறிவு. பரலோகத்தில் மட்டும் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, அங்கே சாபம் கிடையாது. இனி ஒரு சாபம் வராதுன்னு சொல்லியிருக்கு. ஆகவே தான் இந்த சாப உலகத்திலும் சாப சரீரத்திலும் இருக்கிறது வரைக்கும் நமக்கு பல பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. நம்ம கிருபையினாலே அதை கடந்து போகிறோம். அல்ல இல்லையா? ஆமாம், அது 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்வார், எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே வருகிறான், உள்ளான மனுஷன் தான் பலப்படுது. பேதுரு சொல்வார், 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தில், மாம்சமெல்லாம் புல்லை போலும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது. சரிதானே? பேதுருவுக்கும் சரீரம் அழிஞ்சிட்டு வந்தது, பவுலுக்கும் அழிஞ்சிட்டு வருது. பின்ன நமக்கு என்ன? நமக்கு நிலைமை என்ன? யோசித்து பாருங்க. அதனால இயேசுவை நீங்கள் ஜெபம் பண்ணாலும் இந்த சரீரத்தை மாற்ற முடியாது. 4 நாள் கழித்து லாசரை எழுப்பினாலும் திருப்பி மறிச்சு போனாவே, நான் இன்னொரு உதவிக்கமான எழுப்பினார், திருப்பி மறிச்சு. அதனால் இந்த சரீரத்தை ஆசீர்வதிப்பார், சுகமாய்ப்பார், பிரச்சனை இல்லை, யாரும் நினைக்க வேண்டாம். அல்ல இல்லை, பவுல்கிட்டே சொல்லிட்டார், என் கிருபை உனக்கு போதும். சரியா? ஒரு முள்ளு கொடுத்துருக்கு, 3 தடவை ஜெபம் பண்ண, அங்கே இருக்கட்டும், என் கிருபை போதும். ஏன்னா இந்த சரீரம் சாபத்துக்கும் அழிவுக்கும் மண்ணுக்கும் ஒப்படைச்சாச்சு. இதை மாற்றி அமைக்க மாட்டார். ஏதோ தேவ சித்தம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கிருபை தருவார். அல்ல இல்லை, எதுக்கு? அது அடுத்த பிரச்சனை வாரது. நான் சொல்கிறேன், அது யோவான் 15:2 என்னில் கனி கொடுக்குற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். சரிதானே? கனி கொடாத கொடியதுவோ அதை என்ன செய்வார்? அறுத்து போடுவார். அப்போ நாம் இந்த சரீரத்தில் இருக்க காலத்தில் ஆண்டவருக்கு ஏற்ற கனி கொடுத்தா தானே நம்ம வச்சணும், அப்போ தானே நமக்கு ஆரோக்கியம் தரணும். ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. சாத்தானுக்கு கனி கொடுத்தா நீ சாத்தானுக்கு கனி கொடுக்குறாய், நீ உலகத்துக்கு கனி கொடுக்குறாய்னா உன்னை ஏன் பரலோக தேவன் உயிரோட வச்சணும்? கேள்வி இருக்கா இல்லையா? பரலோக தேவனுக்கு போயிட்ட கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்குது இல்லையா, காய்ச்சது இல்லையா, கொஞ்சம் கூட காய்க்கிட்டு அது மற்றவருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும்னு உயிரோட வச்சணும்.
நீ சாத்தாங்க நீ கொடுப்பேன், நான் உலகத்தை இருக்க ஆற மாதிரி நடப்பேன், அப்படின்னா உனக்கு ஆண்டவருக்கு கிருபை என்னத்துக்கு தரமாட்டார் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ ஆக தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் கொஞ்சம் கிருபை கொடுக்கார். இல்லையா? சரி, இந்த வருஷம் இருக்கட்டும், எனக்கு கொடுக்க பார்ப்போம், நடக்கட்டும். தேவ சித்தம் செய்ய விருப்பம் இல்லாத ஆளோ எவ்வளோ சத்தம் போட்டோம், ஒன்றும் காரியம் ஒன்றும் சில வேளை புதுசில் கொடுப்பார், 1-2 கொடுத்து பார்ப்பார். ஒன்றும் வழங்கையில் என்ன போகிற என்ன செய்வார்? எத்தனை கொடுத்தாலும் நாயை கழுவி நடுக்கட்டையில் வச்சாலும் அது போகிறது குப்பை குழியில் நல்வாவா இல்லையா? ஒரு பாசை இதை கொண்டு வைக்க என்னத்துக்கு உப்பரிக்கையில் இப்படி ஆயிரும். அதனால் தேவ சித்தத்தை என்னென்னு அறியுங்க. நீங்கள் 6:31 மத்தை முதலாவது தேவராஜ்யத்தையும் அவர் நீதியையும் பிள்ளைகளெல்லாம் படித்து வைக்கிறியா? எவ்வளோ ரூபா கொடுத்து எத்தனை பெரிய புத்தகம் எல்லாம் வாங்கி படித்து வச்சதியா இல்லையா? எவ்வளோ படித்ததியா? தேவராஜ்யத்தை பற்றி படித்தது கிடையாது. அதை படிக்கணுமா, அதை தேடணுமா? நீர் யார், உம்முடைய நியாயம் என்ன, உம்முடைய நீதி என்ன? ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பிரியபாரண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் மனம் புதுசாகணும். பரலோக தேவனுக்கு இது பிடிக்குமா, அது எது அவருடைய சித்தம், நன்மை எது, இப்படியே ஆராயணும். சரிதானா? இப்படி ஆராய்ச்சிகளாக்க ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியும். இல்லையா? உலகத்தில் சும்மா கண்ணையும் ஒரு டீடி சுற்றி நடந்தால் சாத்தானுக்கு தான் வேலை செய்ய முடியும். இது சாபத்தில் இருக்குது, இது சாத்தானுடைய ஆளுகையில் இருக்குது. இதுக்குள்ளே மூழ்கலைன்னா அவனுக்கு சித்தம் தான் செய்ய முடியும். அப்போ தேவ சித்தம் செய்யணும்னா தேவன ராஜ நீதிகளை படிக்கணுமா வேண்டாமா? அந்த ஆசை வேணும், அதை படிக்கணும். நான் 15 வயசுலேருந்தே படித்ததுனால தான் இப்போ உங்களுக்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். இல்லையா? அப்போது ஆண்டவருடைய போதனை தான் பரலோக ராஜ்ய தேவ சித்தத்தை அறிகிறதுக்கு முதல் எளிதான படி. அதுக்கு அடுத்தது கர்த்தருடைய ஆவியானவர். அது 1 யோவான் 4 அதிகாரமா 3 அதிகாரமா அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் 27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கிறது. அவர் போதிக்கிறபடியே நீங்கள் நடக்கணும். பரிசுத்த ஆவின்னு சொன்னது சும்மா கையை காலை உதறிட்டு போடுற விவகாரம் கிடையாது. அது தேவன் ஆவியாக இருக்கிறார். அது யோவான் 4:24 ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நமக்கு படிப்பிக்கிறார். அது படிப்பிச்சதை நான் உங்களுக்கு பேசுகிறேன். நான் ஒன்றும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு வந்து பேசலை. கவனிக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் நான் பைபிள் காலேஜில் படிக்கலை, இதை படித்தேன். வேறு இல்லை, ஆவியானவர் தந்த வர்ற மாதிரி ஆகி போச்சு. இல்லையா? என்னுடைய படிப்பறிவில் நான் செய்யணும்னு சொல்ல முடியாது. அதை வந்து பார்க்குறீங்களா, வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், வர்றமாய் அந்த ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், வசனங்களை கொண்டு வருகிறார். அப்போ உங்களுக்கு எதை செய்வார்ல? எல்லாருக்கும் செய்வார், எங்களுக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஆவி போதிக்கும். அப்போது இயேசுவின் வசனத்தில் நடக்கணும், ஆவியானவர் போதிக்கிறது தான் நடக்கணும். ஆவியானவர் போதிக்கிறதெல்லாம் இயேசு அப்போஸ்தலன் எப்படி நடந்தாங்களோ அதில் தான் இருக்கும். அதுக்கு எதிராக போகாது. நான் சொல்லுறது உண்டு, எனக்கு அந்த தரிசனம், உனக்கு எந்த தரிசனம் இருந்தாலும் இயேசுக்கு தரிசனத்துக்கு உள்ளே தான் இருக்கணும், அப்போஸ்தலனுடைய தரிசனத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். இதெல்லாம் உங்களை சீர்படுத்துறதுக்காக சொல்ல விஷயம். அப்படியே நீங்கள் எவ்வளோ வேகமாக சீர்படுத்திகளோ அவ்வளவு தூரம் தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லையா? சரி, அப்போ சரீரம் இதை படைத்தார், சரீரம் அழிவுக்குரியது. இந்த சரீரத்தை பெருமை அடிக்காத, மேட்டுமையாக செய்யாத, வேசி மார்க்கத்துக்கு ஏற்ப நடக்காத. ரோமர் 12:1 நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனுக்கு காணிக்கை பணம் போடுவதில்லை, அது 2வது. போடுங்க, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? நம்ம வாழ்க்கை, இந்த சரீரத்தில் வாழுகிற வாழ்க்கை, இது அழிவுக்குரியது தான், மண்ணில் வைக்கிறது தான். ஆனாலும் இதில் தான் நம்ம குடியிருக்கிறோம். நீங்கள் வந்து 2 Corinthians 5:10 மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்துவ நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். இந்த மாம்ச சரீரத்தில் இருந்த போது வாழ்ந்த செயலுக்கு தான் பரலோகமும் கிடைக்கும், பாதாளமும் கிடைக்கும். இல்லை? அதனால் இந்த சரீரத்தை கனமாய் ஆண்டு கொள்ளுங்கள். அது 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நம்ம தேவ ஆலயம்னா எப்படி இருக்கணும்? நம்ம உடை, நம்ம நட, நம்ம காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக இருக்கணும். மற்ற எல்லா ஜனங்களையும் விட இப்போ பிரச்சனை என்னென்னா, நீங்கள் பரிசுத்த ஜாதி, அதாவது அந்த வசனத்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்திடுறோம். என்னென்னா, நாங்கள் தான் பரிசுத்த ஜாதின்னு. ஆனால் பரிசுத்த ஜாதிக்குள்ளே ஒரு காரியமாக இவங்கள்ட்ட கிடையாது. புரியலையா? ஒத்த பைசாய்க்கும் உதவாது. நீங்கள் வந்து 1 Peter 2 முதல்ல 1 Peter 1:15 இவங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எல்லா நடவடிக்கையும் பரிசுத்தராக இருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இப்போ 2ஆம் அதிகாரத்தில் 9 உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். பரிசுத்த ஜாதி உலகத்தில் உள்ள ஆளுகள் எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்
வாழ்க்கை முறை, உடை, நடை, செயல்கள், அவங்கள விட நாம் என்னென்ன விஷயத்தில் மேம்பட்டிருக்கிறோம். சில விஷயத்தில் மேம்பட்டிருப்போம், இன்னும் சில விஷயத்தில் மேம்படாமல் இருப்போம் இல்லையா? பூரண அது 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்கள் நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலே தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் இல்லையா? அப்போ எல்லா ஜாதிகளை விட, எல்லா ஜனங்களை விட உள்ளான ரீதியிலும் புறம்பான ரீதியிலும் பரிசுத்தமான நடக்க இருக்கணும். அது இருக்கான்னா இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒரு மோசடி மார்க்கமாக பரப்புனாங்க. என்ன பரப்புனாங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிச்சா போகிறோம், இயேசு ஆராதிச்சிட்டா நம்ம தேவ பிள்ளை ஆயிடுவோம், வேறு யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது, ஒரு கள்ளத்தனம் பேசினாங்க. நான் வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டியிருக்கேன். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறது வேணும், வேண்டியதான், வேண்டான்னு சொல்லலை. அதோட தேவ பிள்ளையாக மாற முடியாது. அதுக்கு அடுத்தது தேவ ராஜ்யத்தின் நீதியை நீங்கள் தேடணும். அடுத்தது அது மத்தேயு 11:28 நான் சாந்த மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளணும் இல்லையா? இயேசு தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறது 1ஆம் பாடம். அவர் தான் தேவனிடத்துலேருந்து வந்தவர். இப்போ சிஎஸ்ஐ போன்ற சபைகளெல்லாம் அதிலே சுற்றிட்டு நிற்பாவ. நான் விசுவாசிக்கிறேன், ஒத்த பைசாய்க்கு உதவ மாட்டேன். ஆமாம், அங்கே ஒரு ஜபம் உண்டு பார்த்துடுங்க. அது என்னது? நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து வந்தோம். அங்கே அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும். அது 1ஆம் தேதி ஒரு முதல் வாரம் வாசிப்பு சொல்லுவாரா, நான் பாவங்களை அறிக்கையிடுவோமாக அப்படின்னு குருவானவர் சொல்லுவார்ல. நாம் செய்ய வேண்டிய செய்யாமல் செய்யக்கூடாது செய்து வந்தோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை செல்லும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எவ்வளோ கள்ளத்தனமான ஜபம்! நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடக்க மாட்டோம், எங்கோடையும் தெரியும். இயேசுன்னு சொல்லுவோம், அவர் சொல்லுவ மாதிரி நடக்க மாட்டோம். எங்களுக்கு இறங்கணும். இந்த பிச்சைக்கார மார்க்கம் எப்படி இருக்கும்? முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள் இல்லையா? மனம் திரும்பதிலும் பாவம் மன்னிப்போம் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பேசணும்னு லூக்கா 24:47 ஆண்டவர் சொன்னார்ல. இதே 1ஆம் பாடம். இயேசு வரும்போது தேவகுமாரன் வர்றோம், கிருபதான் மன்னிப்பு தர்றார், ஒன்றும் இல்லை நம்மகிட்ட. அடுத்தது ரோமர் 6:22 நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், பரலோக தேவனுக்கு அடிமை ஆகணும். பரலோக தேவனுக்கு அடிமைன்னா தேவ சித்தம் செய்யுது. பரிசுத்தமாதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ரோமர் 6:22 ரோமர் 6:15 அங்கே படிக்கும்போது முற்காலத்திலே அக்கிரமத்தை அநியாயத்தை நடப்பிக்கும்படி நீங்கள் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்தது மாதிரி இனி நேர தலைகளாக தேவ நீதி கேட்ட காரியங்களை செய்யும்படி உங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். 6ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்குது. சரி, இப்படி அப்போ புரியுதா? அதனால் கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மோசடி மார்க்கமாகும். நான் பச்சையாக சொல்லிடுவேன், சொல்லி ஆகணும், இல்லைன்னா மக்களுக்கு புரியாது. அப்படி என்னட்ட சண்டை போடுவாங்க. கிருபை பிரமாணமா, கிரிய பிரமாணமா, கிருபையினாலேயாக பரலோகத்துக்கு போகிறோம். அப்போது வெளிப்படுத்தல் 2:22 ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கிற பலன் என்னோடைய கூட வருகிறது. அப்போ கிரியைக்கேற்ப பலனை கொடுத்தா அந்த பிச்சைக்காரமாருக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? ஆமாம், கிறிஸ்தவ மார்க்கத்தை சொல்லுவேன், என்ன கிடைக்கும்? மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்கு தீமைக்குன்னு கணக்கெழுதி வச்சா இவனுக்கு என்ன கிடைக்கும்? கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதான் இருப்பான். இவன் என்னத்தை விதைச்சிருப்பான் அல்ல இல்லையா? ரோமர் 2:6 தேவன் அவனவன் கிரியைக்கு தக்கதா பலன் கொடுப்பார். இதை எழுதிட்டு தான் 4ஆம் அதிகாரத்தில் கிருபையை பற்றி எழுதுறார். நம்ம கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நிறைய வசனம் இருக்குது. ஆமாம், ஆண்டவருக்குள்ளே வரது இலவசம் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா வர முடியாதுல்ல. பாவியில் ரட்சிக்கணும், அப்படி தான் வந்தாகணும். அடுத்தது எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்குறாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார். எத்தனை ப்ராசஸ் இருக்குது அல்ல இல்லை? இதெல்லாம் செய்யாமல் அப்படியே நின்றுக்கிட்டு கடைசி வரைக்கும் சிலுவக்கள்ளம் கள்ளிகள் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், கள்ளிகளுக்கு ராஜ்யம் கிடையாது, கள்ளமாருக்கு ராஜ்யம் கிடையாது. அது என்ன சொல்லியிருக்கு? நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசி. அவன் நீதிமான் தானே, ஆவணம் இல்லையா? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினார் அப்படின்னு கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில். ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு? அப்போ சபை எங்கே இருக்கு? இப்போ சும்மா ஆராதிங்க வேண்டான்னு சொல்லலை. அவர் சொல்லுவதை எப்போ செய்ய போறீங்க? அவர் நடந்த மாதிரியில் நீங்கள் எப்போ நடக்க போறீங்க? அவருக்கு ஆவியில் நீங்கள் எப்போ நடக்க போறீங்க? அல்ல இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருக்கு அந்த ஆவியை கொடுத்தார், நமக்கு அந்த ஆவி வேணுமா? நடத்தணுமா? சொல்லுங்க. இது இல்லைன்னா எப்படி போகிறது? இப்படியே சபை இந்த மற்ற சபையில் இருந்தது. கத்தோலிக்க சபை, சிஎஸ் சபையெல்லாம் அப்படி போச்சு. ஒரு பெந்தேகோஸ்தே சபை பரிசுத்தாவியினாலே ஸ்தாபிக்கப்பட்ட சபை வந்தோடனே இந்த குழந்தை விளையாட்டோன்னா வேண்டாம், மனந்திரும்பு, குணப்படு, வேறப்படு, பரிசுத்தம், இப்படியே கொண்டு வந்தாள். அது உண்மை. அந்த சபையை இப்போ என்ன ஆகுது? பின்னாலே போயிட்டு இருக்கு. அது அக்கம் சொல்லுது. ஏன்னா நிறைய அனுபவத்தில் நான் பேசுகிறேன், இல்லை நேரம் போயிடும். அப்போ நம்ம இதில் சிக்கப்படாது, புரியுதா? சிக்கிடுறோம், எல்லா ஊழியங்களும் சிக்கிடுறாங்க.
எவ்வளோ ஊழியக்காரர் பாஸ்டர் ஏமாந்து போனோம், மாட்டிக்கிட்டோம்ல, தப்பாகி போச்சு, ஓப்பனாக சொல்கிறாங்க. அல்ல இல்லையா? ஆமாம், திருந்திடுவோம், உடனே இனி திருத்தி ஆகணும், இப்படி இருந்தால் போதாது அப்படின்னு இனியாவது போனோன்னு திருந்துறான். நம்ம திருத்தணும். இந்த பாரம்பரிய கதைகளை விட நீங்கள் அங்கே எங்கே பார்க்காண்டாம், கையில் இருக்க வேத வசத்தை வாசிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தா போதும், நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், அந்த ஆவியானவர் நடத்துகிறவர் போங்க, எல்லாம் சரியாயிரும். ஈஸி அண்ட் சிம்பிள். அல்ல இல்லையா? நம்ம இப்போ அவனே அங்கேயும் இங்கேயும் பார்க்குறது நல்லதுனே நமக்கு பிரச்சனை இல்லைன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. புரியுது இல்லையா? சரி, அதுக்கு வேண்டியாக இந்த சில விஷயங்களை உங்களை போட்டவங்களை அப்படி அந்த பரலோக தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வரணும். பரலோக தேவன காரியங்களை நீங்கள் சிந்திச்சு பேசினா பரலோக தேவனுடைய அதிகாரம் எங்கே இருக்கும்? பூலோக காரியங்களை அவர் புறக்கணிச்சிட்டார்ல, வேண்டாம் நான் புதுசு உண்டாக்க போகிறேங்க, அதில் நீங்கள் போனால் தேவனுடைய கோபம் உண்டாகும். அது பெரிய பிரச்சனை. அதான் யாக்கோபு 4:4 உலக நேசம் தேவனுக்கு விரோதமான பகை. ஓகே, 100%. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூறாதீர்கள், உலகத்தில் அன்பு இருந்தால் பிதாவின் அன்பு இல்லை, என்ன செய்வி வைப்போம்? இதான் இப்போ பிரச்சனை. உலகத்து ஆசீர்வாதம் உயர்வு. நான் ஒன்று சொல்கிறேன், பொதுவாக ரொம்ப நல்ல வருது. இந்த சபைகளுக்கு நிலைமை என்னன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் இயேசு அறிவிக்கப்படுகிறார். எதற்கு அறிவிக்கப்படுறாருன்னா, இயேசு வியாதியை குணமாக்குவார், வேலை தருவார், கல்யாணம் நடத்துவார், மற்ற காரியங்களை தருவார். நான் இல்லைன்னு சொல்லலை, எதிராக பேசலை. இப்படி இத்தனை நாள் நடத்தினார், ஒரு வாரம் நடத்தினார், ஒரு வரியை நடத்தினார். இங்கே சபையில் நடக்கிற விஷயம் எல்லாம் சாவு உதர நடக்குது இல்லையா காரியம், இதை சுற்றி தான் நடந்துகிட்ருக்கு. இதை சுற்றி அங்கே பேசுகிற வசனங்கள் அப்படி இருக்குது, காரியங்கள் அப்படி இருக்குது, உற்சாகப்படுத்துகிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க, திடப்படுத்துகிறாங்க, எல்லாம் இருக்குது. எல்லாரும் எனக்கு ஆவியானவர் சொல்கிறாரு, இல்லை சாவு எதிராக உள்ள காரியங்களையே மையமாக வச்சு தான் எல்லா நாடகமாக நடக்குது. அப்புறம் செத்தப்புறம் இவன் எங்கே போவான்? இங்கே எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் வச்சாச்சு, எப்படியும் கடைசியில் பெட்டியில் வச்சு மலர் வளையம் வச்சாச்சு. இனி பரலோகத்துக்கு போயிருக்காருன்னு ஒரு கள்ள பிரசங்கம் பண்ணணும். பரலோகத்துக்கு போனோன்னா நேரத்தை பேசியிருக்கணுமே, பரலோகத்தை அவங்கள மனசை அங்கே வைக்க சொல்லியிருக்கணுமே, அந்த சிந்தையிலே வளர விட்டுருக்கணுமே. இப்போ 2 சிந்தை இருக்குல்ல, பூமிக்குரிய சிந்தையில் வளருதா, ஆவிக்குரிய பரலோக சிந்தையில் வளருதான்னு 2 வளர்ச்சி இருக்குது. இது விசுவாசி சாவு வரைக்கும் இப்போ உள்ள அதான் சொன்னேன், பிரசங்கி மாதிரியே தலைக்கு டை அடிச்சுட்டு தானே வர்றாங்க, விக்கு தலைக்கு டை எல்லாம் போட்டுட்டு நகை நட்டு எல்லாம் போட்டால. அப்போ என்னன்னா இவங்க இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க, உலகத்தில் பரலோக சிந்தை வரல, ஆவிக்குரிய சிந்தை வரலங்க. அப்படியே போயிட்டு இயேசுவை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க யாரும் பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்க, அதை மனசில் வைக்கணும். அதுதான் பிரச்சனை. மற்ற 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவேன்னு ஆராதிச்சிருப்பான், பேவரட்டியிருப்பான், நோய் எல்லாம் நடந்திருக்கும், உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இல்லை. அப்போ இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துறதுனால அற்புதங்கள் நடக்கிறது உண்டு, இயேசுவோடு நடந்து இந்த காரியத்தை செய்கிறதுனால அற்புதம் நடக்கிறது உண்டு. 2 பகுதியில் இருக்கு. அப்போ இயேசுவோடு நடக்காமல் நடந்தால் விளைவு வந்தது யோசித்து பாருங்க. சரி, அப்போ இப்படி போகுது. அப்போ சரீரம் அழிவுக்குரியது, மண்ணில் வைக்கிறோம், இதில் சுகமாக வச்சுருப்பார், ஆசீர்வாதம் நீ நினைக்காத, தந்திருக்க பலத்துக்கு இருப்ப ஆண்டவருக்குள்ளே ஓடிட்டே இரு. அப்படி இருந்தால் பார்ப்பாரு கொஞ்ச நாள் கூட உயிரோட இருக்கட்டும் இல்லையா, ஓடுது இல்லையா, எனக்கு வேலை செய்யுது இல்லையா, ஜோம் பண்ணது இல்லையா, நான் சொல்லுறது கேட்குது இல்லையா, சரி நம்மகிட்ட கேட்காம எடுக்கலை, அனுமதி தரார், அப்படி வச்சுருக்க. நம்ம சீர்திருத்தி போயிட்டோன்னா நைஸாக போயிடலாம். இல்லாமல் இருந்துக்கிட்டு நீங்கள் வேறு படத்தில் ஏன்னா நிறைய பேர் போய் பாதி வயதில் முடியாது, அங்கங்கே போய் முடியுது. பரவாசரை எப்படி ஆகிப்போச்சு, நீங்கள் தான் அவரோட நடக்க இல்லையே, அவரோட நடந்திருந்தா ஓகே, உலகத்துக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவே வீட்டுக்குள்ளே நடக்க தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி இருக்கட்டும். அப்போது சரீர அழிவுக்குரியது, அதை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள், வீண் பெருமை ஆடம்பரம் வயசு மார்க்கத்துக்கு இடம் கூடாதுங்க. உலகத்தின் உலகம் சாபத்தில் இருக்குது, நம்ம இதை விட்டு ஒரு சாபம் இல்லாத சூழ்நிலைக்கு போனோம். அது என்னது? வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுது புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். 3 சொல்லுது தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்தில் இருப்பார்கள். 4 சொல்லுது இனி கண்ணீர் இல்லை, இனி வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை, இனி மரணம் இல்லை, முந்தினவில் ஒளிந்து போயிட்டு நான் எல்லாம் புதுசாக்குறேன். அந்த இனி என்கிற வார்த்தை, அப்போ இனி ஒரு சாபமும் இராதுன்னு இருக்குது 21:4 வெளிப்படுத்தல். அப்போ என்ன அர்த்தம்? அதுவரை அந்த சாபம் இருக்கும், 100க்கு 100 போகாது, நம்ம தாண்டி போவோம் இனி. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:3 இனி ஒரு சாபம் இராது, ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனம் அங்கே இருக்கும். அப்போ ஆட்டுக்குட்டியானவர் ஆட்சி செய்ய இடத்துக்கு போனால் தான் சாபம் முடியும், அது வர முடியாது. ஸோ அதான் உண்மை. அதனால தான் பாரசம் வந்து தவிக்கிறோன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த மாதிரி உலகத்தில் அப்படி எப்படி வாழதுக்கு கடந்து நீங்கள் வப்ராளப்படப்படாது. வப்ராளப்பட்டவை எல்லாம் மண்ணுக்கு பையாச்சு, நல்லா வப்ராளப்பட்டு ஓடினவையெல்லாம் மண்ணில் வச்சு புல் மலர் வளையம் வச்சாச்சு. நமக்கு அது என்ன கதி? அதனால் இதுக்காக ஓடாதேன்னு சொல்லியிருக்கு. முதலாவது தேவ
பரலோக தேவன் யார், அவருக்கு சித்தம் என்ன, அவருடைய ஆட்சி என்ன, அவருக்கு அதை முதலாவது தேடு. அதை முதலாவது தேடும்போது சொல்லுகிறார், மற்ற காரியங்கள் அவசியமானது எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சிலர் கொஞ்சம் ஓவராக பேசிடுவாங்க. மேலே சொல்லியிருக்கு, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம்லாம் சொல்லியிருக்குல்ல. இந்த அவசியமான காரியங்களே கர்த்தர் நமக்கு தருவார். சரிதானே? அதில் திருப்தியாயிரு. அடுத்த பிரச்சனை என்னன்னா, நமக்கு தந்திருக்கிறது போதும், திருப்தியாக போகுது. ஆனால் ஆளுகளுக்கு மன திருப்தி இல்லை. இந்த ஆசீர்வாத பிரசங்கியில் ஆசீர்வாதம்னு பேசி 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 ஒருத்தனுக்கு இப்போ இப்போ உள்ள ஆளுவெல்லாம் அப்படி ஆகும். நாங்கள் இந்த மீன் சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டோம், நாங்கள் இந்த கார் ஓட்ட மாட்டோம், நாங்கள் இந்த பைக்கு வைக்க மாட்டோம். ஏன்? நீ இவன் ராஜாவுக்கு பிள்ளையா கொள்ளாமா? ஏசுநாதரே சொல்லாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்லைன்னு சொல்லியாச்சா? பின்ன அதுக்கப்புறம் என்ன வேணாம்? அப்போ சொல்லலாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு இருக்கு. ஏன்னா அந்த பேய் இப்படி நுழையுது உள்ள. எல்லாரும் நல்ல நல்ல மனுஷர்கள், நல்ல விசுவாசிகளுக்குள்ளேயாக இந்த பேய் ஏறி இருக்கு. அதை நாங்கள் கண்டுபிடிச்சோம். கேட்டா சொல்லாவ இப்படி இல்லையா இருக்கு இல்லையா பாஸ்டர், நான் யூடியூப்ல ஓடிலாம் நிறைய கேட்டேன், ஏகப்பட்ட பிரசங்கம் இப்படி தான் இருக்கு, நான் ஆனாலும் அப்படி போகிறேன், இப்படி தான் சொல்லு அவ கடைசியில். அப்போ இதெல்லாம் ஓய் உமட்ட யூடியூப் பிரசங்கியை பின்பற்றி சொன்னது யார்? உமட்ட ஏசுநாதர் இல்லையா பின்பற்றி இருக்கணும்? அங்கே பாரு அப்போ சில இருப்பாரு, நல்லா தூரம் எடுத்துறியா? அல்ல இல்லையா யூடியூப் பிரசங்கியை கண்டா நீர் ஊழியத்துக்கு வந்தீர்? அல்ல இல்லையா உமா கூப்பிட்டது ஆண்டவர் இல்லையா கூப்பிட்டாரு, அவர் இல்லையா உயிர் தந்திருக்காரு, அவர் இல்லையா அவரை மட்டும் பார்த்தா பராதாகும், இவனோட பின்னால இருந்து போறீங்க இல்லை திட்டம் நான் பிடிச்சி அல்ல இல்லையா? ஓ அதுக்கு பிறந்தவங்க அப்படி இல்லையா பாஸ்டர்? திருப்தி இருக்கா அவன். சரி, அப்போ என்ன சொல்லுறேன்? திருப்தி இல்லாத பேராசை. என்னதான் ஆளுக்கு ஒரு வீடு இருக்குங்க பாருங்க, குடி இருக்கிறது ஒரு வீடை கட்டினா ஓகே. இப்போ கட்டு வீடு குடி இருக்க கட்டு அவ அங்கே செய்திருக்க வேலைப்பாடுகள் இல்லை. இதெல்லாம் இத்தனை லட்சத்துக்கு என்ன செலவாக்குனியா? ஒரு ரூம் வேணும், கிடக்க ஒரு கட்டில் வேணும், ஒரு கிச்சன் வேணும், டாய்லெட் வேணும், அதில் பிள்ளைங்க குட்டிகளும் இருந்தால் கொஞ்சம் வேணும், வேண்டான்னு சொல்லலை. ஒரு வீட்டை கிட்ட லட்சணத்தை பார்க்க இல்லையா, அதில் என்னெல்லாம் செஞ்சுருக்குன்னு பார்க்க இல்லையா? பஞ்சவர்ண கிளி மாதிரி பெயிண்ட் அடிச்சனமா புதுசு புதுசாட்டு? என்ன சாசு அதான் சொன்னேன் இல்லையா? இந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக காட்டணுங்கிறது சாத்தான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். டேய் எல்லாத்தான் கர்த்தர் சபிச்சாரா, நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவோம் போல, அவர் தீ கொளுத்துவாரா, நாம் பிளமான வீடு கட்டுவோம் போல அப்படின்னு அப்படி போட்டி போடுவாங்களாம். டேய் இதெல்லாம் வேண்டாம், அதான் பேராசை வந்துடுது. இதுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்சிருக்காங்க கொள்ளாமா பேய்க்கு. இது தப்பாக சேர்ந்து அதுதான் பெரிய பிரச்சனை. இதனால எல்லா ஊழியக்காரர்களும் ஜீவன் இழந்து பலனை இழந்து கடலில் மாட்டி, எப்படி கண்ணிகளில் மாட்டி. ஓய் ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் கொஞ்சம் கடன்பட்டு என்ன இருந்தார், அவர் நகை போட்டு ஞானச நன்மை கொடுக்க மாட்டார். நான் வாரத்தை போனோம், அதான் எனக்கு பிரச்சனை, எனக்கு சப்ஜெக்ட் பேச வழி இல்லை, போயிட்டே இருக்காது. சரி, ஒரு பாஸ்டர் நகை போட்டு ஞானசம் கொடுக்க மாட்டார். பிறகு அந்த சபையில் கொஞ்சம் ஏதோ கட்டுமான வேலைக்கு தான், வேறு ஒன்றும் செய்யலை, அதுக்கு நரவட்டணும்னு என்னமோ தான் செஞ்சார். அவர் என்ன செய்தார், அந்த சபைக்கு கொஞ்சம் ஞானசம் எடுக்காத ஆளுவை அது நகை போட்டுட்டு வரோம், அதள்கிட்ட போய் நகையை வாங்கி பேங்கில் அடை வச்சார். சரியா? அடை வச்சு பைசா எடுத்து அது வேலையெல்லாம் செஞ்சார். அப்போ நான் இதை கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட நைஸாக, இப்படி ஒன்று கேள்விப்பட்டேன். ஆமாம் பாஸ்டர் நமக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ நகை போட்டு ஞானஸ்நானம் தரமாட்டேன்னு தலைகளாக நின்றுக்கிட்டு இப்போ அதை வாங்கியாக நம்ம பழச்ச வேண்டிய லட்சணத்தில் முடிஞ்சிருக்கு இல்லையா? இல்லையா பாஸ்டர்? அப்போ என்னைக்காவது உங்களுக்கு சோறு இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கினீங்களான்னு கேட்டேன். ஐயே அப்படி இல்லை, ஒரு நாள் ஆண்டவர் அப்படி செய்யலை. அப்போ உமக்கு சோறை தந்திருக்காரு, கிடக்கு கடன் தந்திருக்காரு. அப்போ இது மதம் தானே உமக்கு? இல்லை இல்லையா? அப்படி தான் ஆமாம் அநேக வேலை இப்படி தான் பிரச்சனை வருது, ஊழியங்களில் பிரச்சனை வருது. அப்படி அவருக்கு பிரச்சனை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, அம்மா வாழைக்கிடு மாதிரி செவ்வாய் வீடு இருக்குது, அவன் முந்தா நாள் வந்தான், கோபுரம் கட்டான், பெயிண்ட் அடித்தான், படம் காட்டுவான். இவருக்கு இந்த கவலை புரியலையா? கொண்டு போட்டுட்டான். பார்த்தியா அவன் நேற்று ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்படி எல்லாம் போராட்டம், ஒன்றும் போராட்டான்டான். போய் மண்ணில் இல்லையா கொண்டு வச்சானா இதை, அவனோட கிட்ட வேற இடத்துல வச்சு பேசாமல் ஆண்டவருக்கு பின்னால் போகலாம். நாங்கள் அப்போ ஆலோசனை சொல்லுவோம். இல்லையா? சரி பரவாயில்ல, தப்பி கரையாறி வந்துட்டார், எல்லாம் கொடுத்த சரி பண்ணிட்டார். சரி அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த ஆசீர்வாத கொள்கை தான் நம்மை மாம்சத்துக்குள்ளாக்கி விடுகிறது இல்லையா? இந்த ஆசீர்வாதம் நினைக்கும் போது தான் மாம்சம் அது பயங்கரமாக செயல்படுது. இது சாபானா என்னத வாழ்க்கை ஆண்டவர் அப்படின்னு போயிடும். ஆசீர்வாதம்னு சொல்லும்போது தான் உலக நேசங்கள் அங்கே வந்துடுது. அதான் உலக நேசம் பேராசை எல்லாம் உள்ள வந்துடுது. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார்ல, நீங்கள் என்ன வருது வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா, அது என்ன சொல்லுது? நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனாலும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். உங்கள் இச்சைகளை
நிறைவேற்ற வேண்டும் என்று 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா அதே சொல்லுது. உங்கள் அவயங்களில் உங்கள் யுத்தங்களின் சண்டைகள் எதனால் வருது? அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சத்தை உங்களுக்கு கிடைக்கல. கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் காரியம் நடக்க மாட்டேங்குது. நீங்கள் சண்டை யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு நடக்கல. அடுத்தது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் பேராசைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணப்படுகிறாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். அல்ல, அதாவது ஒரு எண்ணம் என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஜனங்களோட நாம் மேலாக இருக்கணும். மேலாக இருக்குது இந்த சரீரத்தில் இருக்க முடியாது, இந்த உலகத்தில் இருக்க முடியும். சாபத்தில் கொடுத்தாச்சுல்ல, மேலாக இருக்குது அங்கே தான் இருக்கணும். ஏசுநாதர்கிட்ட தான் போய் மேலாக இருக்கணும். அல்ல இல்லையா? இங்கே மேலே இருந்த பிரயோஜனம் இல்லையே, அங்கே மேலே இருக்கணும். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் என்ன சொன்னார்? ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாக இருந்தான், செத்தப்புறம் அங்கே அக்னியில் கிடக்கான். லாசரு ரோட்டில் கிடக்கான், அப்புறம் ஆகிட்டாரு. இப்போ எது மேலானதுன்னா என்ன அர்த்தம்? கொலோசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அதான் மேலானது. அல்ல இல்லையா? பூமிக்கிரியல் அல்ல, இது மேலானது அல்ல, சாபம். இப்படி ஒரு அலை பெந்தெகோஸ்தே சபையில் அடித்து வாரிட்டு போகுது. இந்த மழை பெய்யுது, அந்த குளித்தர அந்த ஆற்றுல தண்ணி பிறந்தோ எல்லாம் அடிச்சு இழுத்துட்டு போகல. இது மாதிரி பிரசங்கி மாதிரி விசுவாசிகளாம் அடித்து பரட்டு அது உருண்டு புரண்டு சுருண்டு வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகுது. அல்ல இல்லை, இது ஆவியானவர்களை காட்டி தராரு, வெள்ளம் அடித்து இழுத்துட்டு போகுது, அதில் கரையாற்றி விடு. அல்ல. அப்போ இப்படி சொல்லி கரையாறோம்னா கரையாறம் நீ தான் மட வெள்ளம் கொண்டு போவோம். நாங்கள் என்ன செய்யுது? சரி, அப்போ இதெல்லாம் சபை, கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபாரம் பேசிகிட்டு இருக்கேன். அங்கே தான் தேவனுடைய அதிகாரம் வல்லமை விளங்குது. அதான் கிறிஸ்துவன் மனவாட்டின்னு சொல்லி இருக்கிறது. அல்ல இல்லையா? அதுக்கு ஏற்ப நீங்கள் ஒருங்குங்க, தயாராகுங்க. உள்ளான மனுஷன்லாம் அதே எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வெல்லப்படுங்க. சில ஆளோலை பார்த்தாச்சுன்னா பெரிய சாண்டோ மாதிரி அப்படி பெரிய ஆரோக்கியமாக இருக்கவர், வெளியே பார்த்தா பட்டு உடுத்துருக்கு, நிறைய கழுத்து நிறைய வாரி போட்டிருக்கு, பெரிய ராஜகுமாரி மாதிரி வருது. ஒரு சின்ன காற்றடிச்சு முன்ன ஓட்டத்தை பார்க்கணும். ஒரு கோயில் எங்கள் வித்தியாசமான ஒரு கோயிலை பார்த்தாலே அந்த பக்கம் திரும்பாமல் கண்ணை மூடிக்கிட்டு தான் போகணும். அல்ல இல்லையா? பயம் வந்துடும். அங்கே போன அங்கே கையை நீட்டாதே, இங்கே திரும்பாதே. ஆளுங்க வெளியே பார்த்தாச்சுன்னா பெரிய பயங்கர இருக்கு. எல்லாம் உள்ளான மனுஷன் செத்து கிடக்கு. அல்ல இல்லையா? வெளியே தான் பட்டம், உள்ளுக்குள்ளே எள்ளு போல் வாரக்கு முன்னே காலி குஞ்சு சுருண்ட மாதிரி. சரி, இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ இங்கே சொல்லியிருக்கு, நீ புறம்பான மனுஷனில் பலப்படாண்டா, ஆத்மாவில் பலப்படு. அல்ல இல்லை, உள்ளான மனுஷனில் பலப்படு. இப்பயே வரட்டு நமக்கு ஒரு கை பார்க்கலாம். அல்ல இல்லையா? அவனுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. இந்த ஆத்மாவுக்கு பலம் எவ்வளோன்னு நமக்கு நம்ம பார்த்துக்கிட மாட்டோம், சாத்தானுக்கு தெரியும். வெளியே மீசை எல்லாம் முறைக்கி இந்த பெயிண்ட் எல்லாம் அடித்தாங்க நிற்க முடியாது, அவனுக்கு தெரியும். இது மாதிரி எத்தனை மீசை பார்த்துருக்கேன். அல்ல இல்லை, உள்ளான மனுஷன் பலம் அவனுக்கு தெரியும். கிட்ட போதான்னா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்தோடனே தெரியும். ஆமாம், நான் பார்த்துருக்கேனே. ஒரு இடத்துல வருது சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல நான் ஒரு பஸ்ஸுக்கு நின்னேன், அது குளத்தல் பக்கம் விகேபி ஸ்கூல் பக்கம். கீழே பஸ்ஸுக்கு நின்னேன், பார்த்து நின்னேன், பஸ் வரல. அப்போ அந்த பக்கத்தில் பாட்டு கேட்குது. என்ன பாட்டு? அந்த ஃபர்க்மான்ஸ் பாட்டு நிறைய திரும்ப பாடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் வருது? நிறைய பாடிட்டு இருக்கிறாங்க. என்ன ரொம்ப நேரமாக பாடுறாங்க. நான் பஸ்ஸை பார்த்து நின்னேன், பஸ் வரல. நம்ம தான் ஊழியத்தில் வந்துட்டோம், நமக்கு பாட்டு கேட்க இடத்துல உடனே அங்கே எட்டி பார்க்கணும்னு தோணும். ஏன்னா ஆண்டவர் கருத்தில் இருக்கும். சரி, பஸ் தான் வரல. அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தா, கீழே கடை இருக்குது, மேலே அப்ஸ்டேரு, ஏறி போகிறதுக்கு படி இருக்குது. நான் மேலே ஏறி போனேன். அங்கே போனால் நடுவில் ஒரு பொம்பளை தலையை விரிச்சிட்டு ஆடிட்டு இருக்கு. சரியா? அப்படின்னு அதை சுற்றி நிறைய பேர் ஆம்பளையிலும் பொம்பளையிலும் பாட்டு திருப்பி ஃபர்க்மான்ஸ் பாட்டு, அந்த பாட்டு இந்த பாட்டு பாடிட்டே இருக்கு. அப்போ எனக்கு விளங்குச்சு, இந்த பொம்பளைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லையா, அந்த சாசு ஒருத்தரும் இருக்குது. அதனால் எல்லோரும் தேர் ஆல் ப்ரேயிங், ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி இதை ஜன்னலோடி பார்த்தேன் பாருங்க. சரி, அவியக்கார நடக்கட்டும், நம்ம போகணும். நான் திருப்பி கீழே இறங்கினேன். கீழே அந்த படியிலோடு இறங்கி வரும்போது எனக்கு மனசு சொல்லுது, என்ன அப்படி கண்டும் காணாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறாய், ஒன்று சரியாக பார்த்து தான் போ. மனசு பேசுது, அது சரியாக பார்த்துட்டு போகணும். எனக்கு தோணுச்சு, அப்போ சரியாக பார்க்கணுமா? சரி, திருப்பி ஏறி வந்தேன். ஏறி வந்து சைட்டில் இப்படி ஒரு கதவு இருக்குது, அந்த நட்டை, இந்த மரம் நட்டை இருக்குது. அந்த பொம்பளை அந்த பக்கம் பார்த்துட்ருக்கு. சரியா? நான் அங்கேருந்து வந்தேன்னா அது அங்கே பார்த்துட்ருக்கு, என்ன பார்க்க முடியாது, சுற்றி ஆள் இல்லை. நான் அந்த நடைக்குள்ள போய் காலை வச்சோன்னே அந்த பொம்பளை சொல்லுது, நான் இனி போகிறேன். புரியலையா? நான் இனி போகிறேன்னு எனக்கு உடனே மனசிலாயிட்டு சம்திங். நான் அப்படியே போனேன். நான் சொல்லுது, எனக்கு எரியுது கரியுது பொரியுதுலாம் சத்தம் போட்டு தலையில் கேச்சு ஜோம் பண்ணேன். நான் என்ன போகிறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் சொல்லி, நான் போகிறக்கா வந்தேன், அவ்வளோ ஈஸியாக போவேன். நான் ஜோம் பண்ண நேரத்தில் பொத்த அடிச்சுக்கலாம். அவ்வளோ வந்து வீரவசனம் பேசினது தான் மிச்சம். பட்டாருன்னு அடிச்சு இன்னும் கீழே கிடந்து உடனே தண்ணியெல்லாம் தெளிச்சா எலும்பரிச்சு அது கேட்குது. சுற்றி இருக்கிற பார்த்து, அம்மா ஏன் எல்லாரும் என்ன இப்படி வச்சுட்டு சுற்றி இருக்குதுயா, இதுவரை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அல்ல இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்? நமக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியை பிசாசுக்கு தெரியுது. பத்தியெல்லாம் இங்கே போனோன்னே சொல்லியாச்சு நான் போகிறேன்னு.
அப்போ இதாக அனுபவம். நாம் பரம்பான மனுஷன்லையும் பணத்திலையும் பெருவட்டத்தி ஆனோமாங்கிறதுல கேள்வி. ஆத்மாவில் பலமாக இருக்கணும், அதாக சத்தியம். அல்ல ஓலக்கடவு ஜபையாக இருந்தாலும் அங்கே அக்னி எரியும். அல்ல அந்த அனுபவங்களை நம்ம உண்டாக்கணும். அதனால் இந்த மற்ற இடத்த காப்பி அடிக்காதுங்கன்னு சொல்லு. இல்லையா, அது காப்பியில் போய் அது வேற எங்கேயோ போய் கிடக்கு. சரி, அது வேண்டாம். அப்போ என்னெல்லாம் புரிஞ்சுங்க, இப்படிப்பட்ட அனுபவங்களை உங்களை ஸ்திரப்படுத்துங்க. இன்னொரு விஷயம் வருது, அது நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். என்ன சொன்னல, ஊக்கமாய் இருதயத்தை சுத்தமாய் கொண்டு நீங்கள் அன்பு கூறுங்கள். ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தம்முடைய அதிகாரத்தை சபைக்கு தான் கொடுத்திருக்கிறத தவிர ஏதோ ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரருக்கு கொடுக்கல. அல்ல, பேதுருவை பயன்படுத்தி இந்த சபையை கட்டினார், அந்த உபதேசம் எல்லாம் கொடுத்து சபையை ஏற்படுத்த. சபைக்கு தான் அதிகாரம். யாருக்கு அதிகாரம்? சபைக்கு தான் அதிகாரம். அங்கே இருக்க ஒரு தனி நபருக்கு கிடையாது. அந்த சபை சத்தியத்திலே கட்டப்படுகிறது, சத்திய ஆவினாலே நடத்தப்படுறது. இப்படி பரலோக சித்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற சபைக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதுதான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை. சொல்லியிருக்கல, இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதுன்னா இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள சபைக்கு பேர் தான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை. காரணம், இது பரலோக அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோக அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருந்தால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது. பூலோக அஸ்திபாரத்தில் கட்டினா அது ஈஸியாக பிடிக்கிட்டு போயிடும். அதுதான் அதுக்கு ரகசியம். சரியா? இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான், உங்கள் சபையின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இதுதான் இந்த சப்ஜெக்டில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் அதை கவனத்திலே கொள்ள வேண்டாம். தயவு செய்து உலகத்தாரோட கம்பேர் பண்ணாதுங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா, கூட்டத்துக்கு போனேன், எனக்கு வருமானம் கூடியிருக்கா, வீடு பெருசாக இருக்கா, அது தீர்ந்துருக்கா, இது தீர்ந்துருக்கா, இப்படி தான் நீ ஓகே. ஜனங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எத்தனை வேறம் கூட்டத்தை போயாச்சு, இன்னும் ஒரு மேக்கதி வரையில. எப்படி? சம்பளம் கூடையில, வேலை கிடைச்சல, சோக்கேடு சரியாவேல, அல்லது வேற ஒரு ஏன்னா நம்ம மனசு இதில் தான் சுற்றிக்கிட்டே இன்னைக்கு எண்ணெய்க்கு சோக்கேடு தீரும், எண்ணெய்க்கு கடன் தீரும். நீங்கள் இதை தாண்டி போகணுமா? அந்த வருஷம் சொல்லுது எபிரேயர் 12:1, எபிரேயர் 12:1, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கூடாது. நீ நல்ல கவனி, உலகத்தை பார்க்காத. ஏன்னா உலகத்தை சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது சாபத்துக்கு மேலே சாபம். இவ்வளவு காலம் ஆகி ஒரு தரம் சரி பண்ண முடியாது. இந்த சரீரத்தையும் சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது மண்ணுக்கு பண்ணணும்னு வச்சாச்சு. ஒரு கிருபை கிடைக்கும், அதில் நைஸாக போயிரு. இதை மனசில் வச்சுக்க. அப்போ இந்த சாபம் பிடிச்ச உலகத்தையும் சாபம் பிடிச்ச சரீரத்துக்குரிய காரியத்தையும் நீ நினைச்சுக்கிட்டே இருக்கப்படாது. இப்போ புரியுதா? மனசை பரலோகத்தில் வைக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான என்னது? நாங்களும் அப்படிதான் சில வேளை முடியாமல் இருப்போம். ஆண்டவரே பெலன் தாரும், ஒரு சின்ன பெலன் தந்தோன்னா பைக் எடுத்துகிட்டு பறந்துடும். இல்ல அவ்வளோதான். அடுத்த நேரம் அது ரெண்டாவது தந்திருக்க பலத்தில் ஓடு, எடுத்து பலையில் வந்துட்டு அரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி அதை சொல்லியிருக்குல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் ரசம் சொன்னதில்ல, ஒரு சபை பாஸ் சொன்னார்ல, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறிதலியாமல் 8:3 வெளிப்படுதல், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம், நீ என் நாமத்தை மறதளிக்கல, வசனத்தை கை கொண்ட அப்படின்னாலே திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு. நீ நல்ல கவனிங்க. எல்லாருக்கும் திறந்த வாசல் வேணாம்ல. எல்லா சபையிலும் சொல்கிறான், பாஸ்டர் ஒரு ஊழியத்தில் ஒரு விடுதலை, ஒரு திறந்த வாசல் வேணும். திறந்த வாசல் போனோன்னு கதை ஒன்றும் திறக்க மாட்டாங்க. அவருங்க சொல்லுவார், உனக்கு எவ்வளோ பலன் தந்தேன், அதில் எவ்வளோ தூரம் நீ நின்னாய், அதான் கணக்கு. ஆளுக்கு வித்தியாசப்படும். ஒரு ஆளுக்கு நிறைய பலன் கொடுத்துருக்கோம், அப்போ அவர் நிறைய செயல்படணும் இல்லையா? கொஞ்சம் பலம் கொஞ்சம். அப்போ இங்கே சொல்லியிருக்கு, உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்து நீ உனக்கு பலனை விட அதிகமாக கிரியை செய்த. இல்லை வசனத்தில் உறுதியாய் தைரியமாய் வைராக்கியமாக இருந்தபடினாலே அதுக்கு வர கதவை திறந்து விடுவேன். கொள்ளாமா? அப்போ திறந்த வாசலுக்கு முன்னே இந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். நமக்கு எப்படி? நமக்கு தந்த பலம் எவ்வளவு, தந்த அறிவு எவ்வளவு, நம்ம எத்தனை டிகிரியில் வந்திருக்கோம், எத்தனை சதமானம், நமக்கு என்ன செய்யணும். 30 வரையும் கூட்டத்து, நீ 30ல் 300 வரையும் வந்தாலும் அப்படி தானே இருப்பான். இல்லையா? 3ஆம் கிளாஸில் தானே இருப்பா. நீ 30 வரையும் 3ஆம் கிளாஸில் தானே உட்காந்துருக்கா. இன்னும் உனக்கு என்ன செய்யுது? 3ஆம் கிளாஸ் புத்தகம் கொடுங்கடை, அந்த பிள்ளைக்கு திருப்பியும் படித்து பாஸ் ஆகட்டும். 4ஆம் கிளாஸ் அது அனுப்புவோம். 3ஆம் கிளாஸில் 30 வரையும் இருந்த ஆளை கொண்டு ஒரே ஐடியா கொண்டாங்க MA BA என்ற பெரிய இல்லை, அதெல்லாம் முடியாது. சரியாப்பா, திருப்பி அந்த புத்தகத்தை கொடுங்க, 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு பாஸ் ஆன பிறகு 4 கொடுக்கலாம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. பரலோகம்னு சொல்லுது நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு 2 Corinthians 4:16 பவுல் சொன்னார்ல. இந்த உள்ளான மனுஷன் கிறிஸ்துவின் சாயலில், பரலோக சாயலில் எந்த அளவு வளர்ந்திருக்கிறதோ, சரியா
கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லி கலாத்தியர் 4:19 சொன்னார். அப்போ முதலாவது இயேசு கிட்ட கொஞ்சம் சிந்தனை வந்து, அடுத்தது அது வளர்ந்து எபேசியர் 4:11 கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணராகணும், குழந்தைகளாயிராமல் கிறிஸ்துவின் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி சபையை ஊழியக்காரர்களே வச்சார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே உள்ளான மனுஷனில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அது இன்னொரு சப்ஜெக்ட் ஆகும். எனக்கு அதுக்குள்ளே போக முடியலை, அதுக்குள்ளாலே பல விஷயங்கள் சுற்றி வருது. அது எடுத்தால் அடுத்த லெவலுக்கு போனோம், அது ஒரு பாடமாக போகும் அடுத்தது. சரி, இப்போ என்ன புரிஞ்சுங்க, கிறிஸ்துவுக்குள்ளே எந்த அளவு நான் வளர்ந்துருக்கிறோம், இத்தனை வரியம் வாழ்ந்திருக்கேன், இவ்வளவு சோறை தின்னு சாப்பாடெல்லாம் தின்னு தீர்த்திருக்கேன், அந்த கணக்கெல்லாம் பிறகு என்ன தின்ன நீ வளர்ந்தது எவ்வளோ அதை சொல்லு. அது கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து, மண்ணில் வைக்கிறத வளர்ந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா, மண்ணில் தானே வைக்கணும், ஆத்துமாவில் வளருகிற ஒரு செய்தி. அப்போ உள்ளான மனுஷன்ல நீங்கள் அந்த சாயலாகத்தானே எவ்வளவு வளருகிறீர்கள் என்கிறத கணக்கு வச்சுக்கணும். அதுக்கு ஏற்பதாய் உங்கள் உள்ளான மனுஷன்ல பலனும் அதிகாரம் உண்டாகும். அல்லாமல் சும்மா சின்னமாக கிடக்குனால ஒன்றும் உண்டாகாது, சும்மா வறுமனே கையை காலை உதறதுனால மட்டும் உண்டாகாது. இதெல்லாம் சேர்ந்து தான் அது அந்த பூரணத்தை ஏற்படுத்துகிறது. அல்லேலூயா. அதாவது அது எபேசியர் 4:22 முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைஞ்சிருங்க, உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனில் ஆத்மாவில் எவ்வளோ வளர்ந்தோம் அதுக்கு ஏற்ப தான் இந்த பலனும் கிருபையும் உண்டாகும். சரியா, நம்முடைய அனுபவம், விசுவாசம், அறிவு, பரீட்சைகளை நாம் ஜெயித்தது, சோதனை வைக்கிறோம் அதை ஜெயித்த அனுபவம், இதெல்லாம் ஓவராலாக கணக்கு பார்த்து தான் நமக்கு ஆவிக்குரிய பலன் உண்டாகும். நீங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறேன், ஓகே, விசுவாசிகளே அப்படி தான், மூத்த விசுவாசி இளைய விசுவாசின்னு சொல்லுவோம்ல, சீனியர்ஸ் மூப்பர்கள். ஊழியக்காரில் எடுத்துகிட்டா சீனியர் பாஸ்டர்ஸ் அண்ட் ஜூனியர் பாஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த சீனியர் பாஸ்டர் தான் எல்லா காரியங்களையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம், அறிவு, காரியங்கள் எல்லாம் அதுதான் மோஸ்ட் சீனியர். உலகத்துலேயும் அப்படி தான், சீனியாரிட்டி படி தான் அந்த பெரிய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. மற்றவங்கெல்லாம் புதுசு, அவனை விட கூடுதல் படித்தவன் வந்தாலும் கிளைந்து தான் வரணும். சரியா, அப்போ உங்கள் அனுபவம் என்ன, காலங்களை எப்படி பயன்படுத்தினீர்கள், இரவு பகலாய் ஆவிக்குள்ளே எப்படி நடந்தீர்கள், இதெல்லாம் கணக்கு பார்த்து தான் உங்களுக்கு பலன் கொடுக்கப்படும், உங்கள் சபைக்கு கொடுக்கப்படும். அப்போ தான் நீங்கள் பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள்லாம் கிடச்சிடும். அந்த வருஷம் சொல்லுதில்ல, அது அது ரோமர் 6:12 ரோமர் 6:12 அது என்ன சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்து தானே, எபேசியர் 6:12 இல்லையே. அதாவது தோடு இரத்தத்தோடமல்ல, அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. 6 11-12 தான். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு ஏற்று நிற்க திராணி வேணும். என்ன வேணும்? திராணி வேணும். அப்போ தேவனுடைய எல்லா சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளணும். என்னது? மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வான மண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடெல்லாம் போராட்டம் இருக்குது. ஆகையால் தீங்கு நாள்களில் நீங்கள் அவரை எதிர்க்கணும், சகலத்தையும் செய்து முடிக்கணும், திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுதம் சத்தியம். முதலாவது சத்தியம். இடுப்பில் பெல்ட் கட்டியிருக்க மாதிரி அப்படி பலமாக அவர் கட்டுப்பட்டால் நிமிர்ந்து நிற்கலாம். சத்தியம். அறையில் நீதி என்னும் மார்க்கவசம், தேவ நீதியில் என்கிறதான மார்க்கவசம். அதாவது யுத்தத்துக்கு போகும்போது பழைய காலத்தில் இப்போ இருக்குது, யுத்தத்துக்கு போகும்போது அந்த யுத்த வீரர்களுக்கு நல்ல பலமான காலுக்கு நல்ல ஷூ கொடுப்பாங்க, இடுப்புக்கு பெல்ட் கொடுப்பாங்க. இந்த ஃப்ரண்டில் இந்த நெஞ்சு பகுதியில் அது பிரஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்க் கவசம். எதிரி அடிக்கிற அம்பு இதில் பாஞ்சுன்னா உள்ளே போகாது. சரியா? பாதுகாப்பு. தலைக்கு இரும்பு தொப்பி கொடுப்பாங்க, கையில் பட்டை இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அது வர்ணிச்சிருக்கு. ஸோ இங்கே அப்போ மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தவன் பாதரட்சை. அது பாதரட்சை. இப்போ செருப்பு இல்லைன்னா முள்ளு கல்லில் போக முடியாது. பொல்லாதவன் எய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவித்துப்படத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசம். தேவன் பேரில் விசுவாசம், வசனத்தின் பேரில் விசுவாசம், கடந்த காலங்களிலே கர்த்தர் நடத்தின விசுவாசம், நான் கர்த்தருக்குள்ளாய் ஓடி இருக்கிறேன், என்னை தாண்டி ஒன்று நடக்காதுங்கிற விசுவாசம். அல்ல, உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், விசுவாசம். சரி, அப்புறம் எல்லா அக்னி அஸ்திரங்களை வித்து போடத்தக்கதா எல்லாவற்றும் விசுவாசம், கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அதான் ஹெல்மெட்டு, தலையில் வைக்க இரும்பு தப்பி, தேவ வசனமாகி ஆவியின் பட்டணம், எடுத்து ஒரு வெட்டு அப்படின்னு. அல்ல, பல சந்தர்ப்பத்தில்
அதான் நான் நிறைய வசனம் பேசுகிறேன்ல, பெரும்பாலும் சொந்த வசனங்களோட இங்கே இருக்க வசனம் ஏன் நான் பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறத நான் பார்த்தேன். அல்ல புரியுதா? அதுக்கு ஒரு பவர் இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு காரியம் சொன்னால் அதுக்கு பதிலாக நான் ஒரு சாதாரண விளக்கம் சொன்னால் அது எஃபெக்டிவாக இருக்காது. இங்கேருந்து ஒரு வசனம் அவரை எடுத்து ஒரு அடி அடித்தா வெட்டு இன்னும் அப்படி, அதுக்கப்புறம் அது செயல்படாது. அல்ல ஏன்னா சொன்னது பரிசுத்த ஆவியானவர் வச்ச சொன்ன வசனம் சரிதானா? இது எல்லாம் சேர்ந்ததான் சர்வ ஆயுத வர்க்கம். இதெல்லாம் நமக்குள்ளே இருந்தால் தான் பிசாசை ஏற்று நிற்க முடியும், ஜெயிக்க முடியும். புரிஞ்சதில்லையா நான் சொல்லுது? அதுக்கு தான் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு முறையாக சொல்கிறோம். பாடம் சமயம் கிடைக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாம் சிவா கூட்டத்துக்கு போவோம், வருவோம், பாட்டு பாடுவோம், அவர் கையை அடித்தே சொல்லுவார், கையை அடிப்போம், இல்லைன்னா சிவமாக இருப்போம். இப்படி 30 வரியமாக வந்துடும். என்னத்துக்கு உதவும்? அல்ல இல்லையா? இதெல்லாம் வேணாம். இதோட கூட பரிசுத்த ஆவியினாலே ஆராதிக்கணும். யாரே? தூய ஆவியானவர். உங்களை சொல்லி தள்ளி கொல்லுதோன்னா இல்லை, அது ஒரு தனி அனுபவம். ஆவி வரணும். ஆவிக்கு அது அடுத்த பாடம் புறம் பார்க்கலாம். அப்போ புரிஞ்சுதா? நிறைய பேசிட்டோம், கொஞ்சம் அதிக பிரசங்க தான் வந்துக்கிட்டே இருக்க, நான் என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் ஒன்று மனசில் வச்சு கொஞ்சம் பொறுப்பாக ஜாக்கிரதையாக நடைங்க. அது அந்த வேற எப்படி வராவ அவியை எப்படியும் போட்டு நீ ஆண்டவரோட போ. இல்லை இல்லையா? ஒன்று அவர்லேயே நடத்திட்டு இருக்காருப்பா, மக்களே நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்படி வாங்க கேட்டா இல்லை நான் வர மாட்டேன், சிபிஎங்கார அங்கோடி போகிறேன், புல்காசுகள் அங்கோடி போகிறேன், நான் அங்கோடி அப்படின்னு அவர் அப்படின்னா போய் எங்கேயாவது விழுந்துக்கிடாது. ஐயா அப்போ ஏசப்போ டேடி முதல்ல சொன்னா மரியாதையை என்ன கையை பிடிச்சிட்டு என் கூட வான்னு நான் கூட்டிகிட்டு வந்தா நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன், நான் இங்கே முங்கு, நான் அங்கே ஆளோ எல்லாம் உண்டு. சில காரியம் சொன்னா இல்லை நான் அங்கே போயிடும். அப்படின்னா போ அங்கே போய் எல்லாம் சுற்றிட்டு அப்புறம் கையை அடிச்சுட்டு கட்டி வச்சுட்டு யாரே பாசர் பாசர் இல்லை என்ன கை கட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல விழுந்துட்டேன் பார்த்துருங்க. முதல்ல சொன்னா மரியாதையை கையை பிடிச்சிட்டு கூட நடையணும். இப்படி எல்லாம் சபை நடத்துல எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. முடிச்சு எனக்கு வந்து ஒரு காரியம் இருக்குது, அதை முடிச்சிரு. ஆமாம் கூட்டத்து வருவாவ சோம் பண்ணுவாவ, சோகம் கிடச்சாச்சு. சோகம் கிடச்ச அப்புறம் வரமாட்டாவ. பிறகு எங்கேயாவது வழியில் கண்டு நாங்கள் கேட்கணும், பிரதர் சிஸ்டர் உங்களை கூட்டத்துக்கு காணலையே, நீங்கள் தானே அன்னைக்கு சாவ கிடந்து என்ன பிரசங்கம் பண்ண ஜோம் பண்ணுங்க பிரசங்க யாருன்னு வந்தியே? ஆமாம் பாஸ்டர் ஆமாம் பாஸ்டர். அப்போ இப்போ காணையில் இப்போ நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர். கொள்ளாமல் அவள் நல்லா இருந்தால் கூட்டத்துக்கு வரமாட்டா, நல்லா இல்லைன்னா வருவா. அதானே நியாயம்? அப்போ நான் நல்லா இருக்கு. இது மோசம் சபையில் பார்க்கு. அப்படி சொல்லாத. இப்போ நல்லா இருக்கேன் இல்லையா, அதில் போய் இருந்து ஜோம் பண்ணோம். அதில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவருக்கு அவள் நல்லா இல்லைன்னா கட்டில் இல்லையா கிடந்துருக்குன்னா அவர் சொன்ன மாதிரி கோட்டா ஆசாரி பழத்தில் நல்லா இருந்தால் நல்ல இல்லையா நடந்து கம்பீரமாக அப்படி கையை வீசி வீசி வந்தது. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கார், சோதத்தை தந்திருக்கார், நல்லா செஞ்சிருக்கார், இன்னும் அதில் போயிருப்போம், ஜோம் பண்ணுவோம், அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்போம், அவருக்குள்ளே வளருவோம். அப்போ இன்னும் நல்லா இருக்குவார். அதான் அர்த்தம். ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன் 10:10 செய்திகளா செய்தி அண்ணா உங்களுக்கு கொள்ளலாம். இல்லைன்னா நாங்கள் ஜோம் பண்ணோம் சொல்லுவோம். பிறகு இப்படி ஆகி போச்சு இல்லையா சிஸ்டர், இப்படி ஆகிப்போச்சே பிரதர்ன்னு சொல்லி முடிச்சப்படாது. சரிதானே? எங்களுக்கு சங்கடம் தான். இத்தனை வரையும் கூட்டத்துக்கு உருப்படையில் இடம்னா வாத்தியாருக்கு சங்கடம் தான். சரிதானே? அப்போ நீங்கள் மரியாதையாக இதெல்லாம் புரிஞ்சு உங்களை ஒப்பு கொடுங்க, தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.